என்னங்க இவர் இப்படிதான் படம் எடுப்பாரா? பரியேறும் பெருமன் படத்துல தன்னை டைரக்டரா பதிவு பண்ணவர் தான் மாரி செல்வராஜ். இவர் அடுத்து பண்ண கர்ணன், மாமன்னன், வாழை என்ற படங்கள்ல மிகப்பெரிய அரசியல் பேசியிருக்காரு. அதன் வாழ்வியலும் பேசியிருக்காரு. இவர் இப்போ விக்ரமோட பையன் துரு கூட சேர்ந்து பைசன்னு படம் பண்றாராம். இது முழுக்க முழுக்க கபடி சம்பந்தப்பட்ட படம்னு சொல்லிருக்காங்க. இவர் பண்ற படங்கள் எல்லாமே இவரை பத்தியும் சுத்தி இருக்க சூழல்கள், அங்க வாழ்ற மனிதர்கள், அவங்களோட வாழ்வியல் பற்றிய படமா தான் இருக்கும். இதை மக்கள் நிறைய பேர் ஆதரிக்கவும் செய்கிறாங்க, எதிர்க்கவும் செய்கிறாங்க. இப்போ பைசன் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் கார்த்தியோட படம் பண்ணதா சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக கதை சூஸ் பண்ணுற நம்ம கார்த்தியும் சர்தார் 2 மற்றும் நலன் ப்ராஜெக்ட் முடித்த உடனே இவருடைய படத்தில் நடிக்க திரும்ப வரதா சொல்லியிருக்காங்க. அகைன் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ண போகிற நம்ம கார்த்திக்கு மாரி செல்வராஜ் கூட எந்த மாதிரி படம் பண்ண போகிறாரு, இது எந்த அரசியல் பேச போகுதுன்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அதுக்கு ஆன்சராக மாரி செல்வராஜ் அவங்களுடைய அப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு, ஆமாம் அவர் வாழ்க்கையை மையமாக வச்சு தான் இந்த படம் பண்ண போகிறதா பிரின்ஸ் பிக்சர் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் என்னென்ன பண்ண போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.